ஹாய். நம்மகிட்ட யாராச்சும் எனக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கு, மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? பாதாம் சாப்பிடு மச்சான், பிஸ்தா சாப்பிடு, முந்திரி சாப்பிடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருக்கு. ஆனா ரொம்ப 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லி தரேன். ஒன்னு K3 அப்படிங்கிற அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. 2வது விஷயம் ஆம்லா. ஆனா ஆம்லா a day keeps the doctors away அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு இனிமேல். ஆம்லால ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கழிவை மொத்தத்தையும் வெளித்தள்ளுது. நம்மளோட உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம்ஸும் சூப்பர் குவாலிட்டியில இருக்கும். நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கிறனால அது நல்ல ஸ்பெர்ம் வளரதுக்கும் அந்த ஸ்பெர்ம்ஸ் மீண்டும் திறனையும் அதிகரிக்க செய்யுது. ஸ்பெர்மோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகிற விஷயத்தையும் நெல்லிக்காய் தடுக்குது. ஒலிகோஸ்போமியா அப்படின்ற கண்டிஷன், லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் லோ மொட்டிலிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மாசம் நெல்லிக்காய் சாப்பிடுங்க. கூடவே K3 அப்படிங்கிற அக்குபங்க்சர் பாயிண்ட்டை ஆட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.